Dear students, welcome to our channel. Today we are going to discuss chapter 2 polynomials, example sum 5. Very simplest problem. Question paranga, verify that 3 minus 1 and minus 1 by 3 are the zeros of the cubic polynomial, and also verify the relationship between the zeros and the coefficients அப்படின்னு கொடுத்திருக்காங்க. First கொடுத்திருக்கிற இந்த 3 minus 1 minus 1 by 3 இந்த பாலினாமியலோட zeros தானா அப்படின்னு எப்படி நம்ம செக் பண்ணுவோம்? சிம்பிளா இந்த 3 கொண்டு வந்து இங்க இருக்கிற x ஓட பிளேஸ்ல சப்ஸ்டிட் பண்ணும்போது ஆன்சர் 0ன்னு வந்ததுன்னா இந்த 3ங்கிறது இந்த பாலினாமியலோட ஒன் ஆஃப் த ஜீரோன்னு சொல்லுவோம். அதர்வைஸ் இட் இஸ் நாட் ஏ ஜீரோ. அதே மாதிரி தான் மற்ற ரெண்டு சம்முக்கும் நம்ம செக் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிற பாலினாமியல் p of x which is equal to 3x cube minus 5x square minus 11x minus 3. இதுதான் நமக்கு கொடுத்திருக்கிற பாலினாமியல். ஃபர்ஸ்ட் என்ன தர போறோம்? put this x equal to 3 ன்னு சப்ஸ்டிட் பண்ண போறோம். இதோட வேல்யூ 0 கிடைக்குதான்னு செக் பண்ண போறோம். அப்போ p of 3 which is equal to 3 into எங்கெல்லாம் x இருக்குதோ அங்கெல்லாம் 3 ன்னு சப்ஸ்டிட் பண்ண போறோம். ஸோ minus 5 into 3 whole square minus 11 into 3 minus 3. ஸோ பொறுமையா எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. 3 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணா 27 வரும். அப்போ 3 into 27 minus 5 into 3 whole square பண்ணா 9 வரும். minus 11 into 3 னா 33 வந்துடும். அதே மாதிரி minus 3. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, 27 into 3 81 வரும். 5 into 9 minus 45 வரும். minus 33 minus 3. இது எல்லாமே மைனஸ் தான். இது மொத்தமா நம்ம ஆட் பண்ணோம்னா minus 81 வருது. இந்த இடத்துல plus 81 இருக்கு. அப்போ 81 minus 81 நம்மோட எய்ம் படி ஆன்சர் 0ன்னு கிடைச்சிடும். அப்போ p of 3 equal to 0ன்னு வர்றதுனால இந்த 3 அப்படிங்கிறது இந்த பாலினாமியலோட ஒன் ஆஃப் த ஜீரோ. நெக்ஸ்ட் என்ன இருக்கு பாருங்க, மைனஸ் 1ன்னு இருக்கு. ஸோ இப்போ x எங்கெல்லாம் இருக்கோ அங்க மைனஸ் 1ன்னு சப்ஸ்டிட் பண்ண போறோம். ஸோ புட் x equal to minus 1 கொடுங்க, என்ன வருது பாருங்க. ஸோ p of minus 1 which is equal to 3 into minus 1 whole cube minus 5 into minus 1 whole square minus 11 into minus 1 minus 3. ஸோ என்ன ஆன்சர் வருது பாருங்க, மைனஸ் 1 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணா மைனஸ் 1னே கிடைக்கும். minus 1 into 3 minus 3. அடுத்து minus 1 whole square பண்ணா plus 1 ஆயிடும். 1 into minus 5 minus 5னே வரும். minus into minus plus 11 into 1 னா plus 11 வரும். அடுத்து பாருங்க minus 3. ஸோ மைனஸ் எல்லாம் ஆட் பண்ணோம்னா minus 11 வருது. அதே மாதிரி அங்க plus 11 இருக்கு. ஸோ ஆன்சர் என்ன ஆகுது பாருங்க, 0ன்னு வரும். p of minus 1 which is equal to 0. அப்போ minus 1ம் கொடுத்திருக்கிற பாலினாமியலோட ஒன் ஆஃப் த ஜீரோ. ஸோ நெக்ஸ்ட் இந்த மைனஸ் 1 by 3யும் செக் பண்ணிடலாம் பாருங்க. ஸோ p of minus 1 by 3 x ஓட பிளேஸ்ல சப்ஸ்டிட் பண்ண போறோம். ஸோ 3 into minus 1 by 3 whole cube minus 5 into minus 1 by 3 whole square minus 11 into minus 1 by 3 minus 3. ஸோ ஃபிராக்ஷன் இருக்கிறதுனால பொறுமையா மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 3 வெளியே இருக்கு. மைனஸ் 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணா மைனஸ் தான் வரும். 1 by 3 ஹோல் கியூப் பண்றோம். 1 3 டைம்ஸ் பண்ணா 1, 3 3 டைம்ஸ் பண்ணீங்கன்னா 27. அடுத்து minus 5 மைனஸ் 2 டைம்ஸ் பண்ணா, அதாவது மைனஸ் ஹோல் ஸ்கொயர் பண்ணா பிளஸ் ஆயிடும். 1 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 1 தான். 3 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 9. மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும். 11 into 1 11 by 3. அடுத்து பாருங்க அங்க minus 3. அடுத்து இது ரெண்டும் மல்டிபிளிகேஷன்ல தான் இருக்கு. 3க்கும் 27க்கும் கேன்சல் பண்ணா 9 டைம்ஸ் வந்துடும். ஸோ இப்போ ஃபைனலா minus 1 by 9 வருது. அதே மாதிரி இது minus 5 into 1ன்னா minus 5 by 9 வருது. அடுத்து பிளஸ் 11 by 3. அடுத்து minus 3 by எதுவுமே இல்லைன்னா 1. ஸோ இப்போ நம்ம எல்சிஎம் எடுத்து இது மொத்தமா ஆட் பண்ண போறோம். டினாமினேட்டர்ல இருக்கிற ஹையஸ்ட் டேர்ம் 9 இருக்குது. ஸோ அதுவே எல்சிஎம்மா ஆட் பண்ணும். ஸோ எல்சிஎம் அப்படின்னா இங்க டினாமினேட்டர்ல இருக்கிற எல்லா நம்பரையும் இந்த 9ஆ நம்ம கன்வெர்ட் பண்ண போறோம்னு அர்த்தம். அப்போ நியூமரேட்டர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதாவது டினாமினேட்டர் சேமா இருந்தா நியூமரேட்டரை ஆட் பண்ணலாம். இப்போ இங்க minus 1 அப்படியே வரும், ஏன்னா 9 தான் இருக்கு.
இங்கேயும் 9 இருக்கிறதுனால -5 அப்படியே வந்துடும். சோ இப்போ இந்த 3 எப்போ 9 மாறும்னா 3 ஆல மல்டிப்ளை பண்ணணும். அதே 3 மேலேயும் பண்ணோம்னா 11 into 3 33 வரும். அடுத்து பாருங்க, இந்த 1 எப்போ நமக்கு 9 மாறும், 9 ஆல மல்டிப்ளை பண்ணணும். அதே நம்பரை மேலேயும் செய்யறோம். அப்ப 3 into 9 -27 வரும். சோ இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணி பாருங்க, என்ன ஆன்சர் வருது பாருங்க. மைனஸ் எல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா இங்க -6 -27 அப்போ -33. ஆல்ரெடி ஒரு +33 இருக்கு. டிவைடட் பை 9. சோ பிளஸ் மைனஸ் கேன்சல் ஆயிட்டு 0ன்னு வரும். 0/9 0னே வந்துடும். அப்போ -1/3 அப்ளை பண்ணும் போதும் ஆன்சர் 0னே வருதுன்னா கொடுத்திருக்கிற இந்த 3 நம்பர்ஸும் கொடுத்திருக்கிற இந்த கியூபிக் பாலினாமியலோட ஜீரோஸ் தான் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ப்ரூஃப். இது முடிஞ்சது. நெக்ஸ்ட் நம்மள என்ன கேக்குறாங்க, வெரிஃபை த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஜீரோஸ் அண்ட் த கோஎஃபிஷியன்ட்ஸ். சோ இது வரைக்கும் எப்படி செஞ்சோமோ அதை அப்படியே தான் செய்ய போறோம். சோ இது வரைக்கும் நம்ம குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனுக்கு பார்த்துட்டு இருக்கோம். கியூபிக் ஈக்குவேஷனுக்கு எப்படி வரும் அப்படிங்கறத ஒரு முறை பார்த்துடலாம் பாருங்க. அந்த ஃபார்முலாவை ஒரு முறை நான் ரிமைண்ட் பண்றேன். அதாவது ஒரு பாலினாமியல் p of x which is equal to ax cube plus bx square plus cx plus d இந்த மாதிரி ஒரு ஜெனரல் கியூபிக் பாலினாமியல் இருந்தா இதுக்கு கியூப் இருக்கிறதுனால கண்டிப்பா நமக்கு 3 zeros இருக்கும். So let alpha, beta, gamma are the zeros of above polynomial. So இதோட sum of roots இந்த 3 ரூட்டையும் ஆட் பண்ணா இந்த கோஎஃபிஷியன்ட் எதை எதோட டிவைட் பண்ணதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா that is alpha plus beta plus gamma, அதாவது sum of roots which is equal to minus b by a, அதாவது coefficient of x square by coefficient of x square. இது ஃபார்முலா. அடுத்து இந்த ரூட்ஸ taken 2 at a time ரெண்டா எடுத்து ஆட் பண்ணீங்கன்னா அதாவது இந்த மாதிரி ஆல்பா பீட்டா, பீட்டா காமா பிளஸ் காமா ஆல்பா இது மாதிரி ஆட் பண்ணோம்னா அடுத்த டேர்ம் மைனஸ் பி பை ஏ, அடுத்து பாத்தீங்கன்னா பிளஸ் சி பை ஏ அப்படின்னு வரும். அடுத்து பாத்தீங்கன்னா மொத்தமா ப்ராடக்ட் ஆஃப் ரூட் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் ஆல்பா பீட்டா காமா. சோ இது மைனஸ் பி பை ஏ, அடுத்து பிளஸ் சி பை ஏ, அடுத்து மைனஸ் டி பை ஏ. இதுதான் கியூபிக் ஈக்குவேஷனுக்கான ஃபார்மேஷன். இதை எழுத உங்களுக்கு கஷ்டமா இருக்குது அப்படின்னா இப்படி கூட எழுதிக்கலாம். அதாவது சம்மேஷன் ஆஃப் ஆல்பா அப்படின்னு போடலாம், சம்மேஷன் ஆஃப் ஆல்பா பீட்டா அப்படின்னு போடலாம். இதுக்கு as usual அப்படி எழுதுவாங்க. இதே மாதிரிதான் ஒரு 4th டிகிரி பாலினாமியலுக்கும் அந்த ஆல்டர்னேட் சைன் வந்துட்டே இருக்கும். சோ அதை தான் இங்க நம்மள செக் பண்ண சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இந்த 3 வேல்யூஸ் ஆட் பண்ணா அது மைனஸ் பி பை ஏவுக்கு ஈக்குவலா வருதா அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். சோ ஒவ்வொன்னா செக் பண்ணலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் சம் ஆஃப் ஜீரோஸ் which is equal to 3 minus 1 minus 1/3. சோ என்ன வரும் பாருங்க, 3 minus 1 2 வரும், minus 1/3. அதே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணீங்கன்னா 6 minus 1 அப்படின்னா 5/3 வரும். இது நம்பர் 1. சம் ஆஃப் ஜீரோஸ் அதாவது ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமாவை கண்டுபிடிச்சிருக்கிறோம். சோ இது எதுக்கு ஈக்குவல் நம்ம பார்த்தோம், மைனஸ் பி பை ஏ. பிங்கிறது என்ன பாருங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். ஏன்றது என்னது, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் கியூப். அதை இங்க எழுதுறீங்க மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் கியூப். சோ இது ரெண்டு ஈக்குவலா இருக்கான்னு பார்க்கணும். எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கு பாருங்க, -5. ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால இது மைனஸ் ஆஃப் -5 வரும். டினாமினேட்டர்ல எக்ஸ் கியூபோட கோஎஃபிஷியன்ட் 3 இருக்கு. சோ என்ன ஆன்சர் வரும் பாருங்க, மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 5/3 வரும். இது நம்பர் 2. சோ நெக்ஸ்ட் என்ன செக் பண்ணணும், இதே மாதிரி 2 ஆட் பண்ண போறோம். சம் ஆஃப் ஜீரோஸ் டேக்கன் 2 at a time. So which is equal to இது மாதிரி ஆல்பா பீட்டா, பீட்டா காமா, காமா ஆல்பா, அதுதான் சொல்றோம். சோ நமக்கு இருக்கிற ரூட்ஸ் அததான் இங்க நம்ம பாலினாமியல்ல ஜீரோஸ் சொல்ல போறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 3 minus 1 minus 1/3. சோ ஆட் பண்ணலாம் பாருங்க, 3 into -1 பிளஸ் -1 into -1/3 பிளஸ் -1/3 into 3. சோ என்ன ஆன்சர் வரும் பாருங்க, இது -3, இது மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 1/3
இந்த இடத்துல 3 கேன்சல் ஆயிடும். ஸோ -1 வரும். ஸோ ஃபைனலா -3 -1 -4 பிளஸ் 1/3. ஸோ ஆன்சர் -12 பிளஸ் 1. ஸோ ஆன்சர் -11/3 வருது. திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 3. இது எதுக்கு ஈக்குவல்னு பார்த்தோம், அதாவது C/A. சிங்கிறது என்னது ஜெனரல் ஈக்குவேஷன்ல கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ், ஏன்றது என்னது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் கியூப். அதுக்கு ஈக்குவலா வருதா அப்படின்னு செக் பண்ண போறோம். தட் இஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் கியூப் which is equal to கொடுத்திருக்கிற அந்த பாலினாமியல் போயிட்டு பாருங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் நமக்கு என்ன இருக்குது -11, எக்ஸ் கியூபோட கோஎஃபிஷியன்ட் 3, அப்போ -11/3. சோ இதே ஆன்சர் தான் வந்திருக்கு. திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 4. நெக்ஸ்ட் இன்னும் ஒன்னு நம்ம செக் பண்ணோம், அதாவது ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ் -d/a. ஃபர்ஸ்ட் இது மூணுத்தையும் நம்ம ப்ராடக்ட் பண்ணோம். திஸ் இஸ் ஈக்குவல் டு என்னென்ன வேல்யூ நம்ம பார்த்தோம், 3 -1 -1/3 இதுதான் நம்ம பார்த்தோம். சோ இந்த 3 கேன்சல் ஆயிடும் போது -1 into -1 பிளஸ் 1 வருது. திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 5. இந்த ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ் எதுக்கு ஈக்குவலா இருக்கணும் பாருங்க ஃபார்முலாவில் -d/a. dன்றது என்னது இங்க கான்ஸ்டன்ட் டேர்ம், ஏன்றது என்னது எக்ஸ் கியூபோட கோஎஃபிஷியன்ட். பாருங்க கான்ஸ்டன்ட் டேர்ம் -3 இருக்கு, எக்ஸ் கியூபோட கோஎஃபிஷியன்ட் +3 இருக்கு. சோ ஏற்கனவே வெளியே ஒரு மைனஸும் இருக்கு. அப்ப இங்க நம்ம செக் பண்ண போறது கான்ஸ்டன்ட் டேர்ம் divided by coefficient of x cube. So which is equal to minus constant term என்ன பார்த்தோம் -3 பார்த்தோம், x cube ஓட coefficient +3 பார்த்தோம். So 3 cancel ஆயிடும், இங்க 1 இருக்கிற மாதிரி மீனிங் minus into minus plus 1 அப்படினே வருது. And equation number 6. So இப்போ நம்ம இந்த 6 ஈக்குவேஷன்ஸையும் கம்பேர் பண்ணி 1 equal to 2 வந்தது, 3 equal to 4 வந்தது, and 5 equal to 6 வந்தது. So verify the given problem அப்படின்னு எழுதி விட்டீங்கன்னா போதுமானது. So இந்த சம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Thank you for watching.